கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பட்டிக்கானாப்பள்ளி கிராமத்தில் கார் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் உள்ளார். முரளி, அந்த கார் ஓட்டுநர் லோகேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறித்து அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. ஒசூர் அருகே பட்டிக்கானாப்பள்ளி என்ற கிராமத்தை ஓட்டுநர் லோகேஷ், வயது 36. இவர் வாடகை கார் ஓட்டி வருகிறார். இவருக்கு பவானி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். லோகேஷுக்கு அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு லோகேஷ் கிராமத்தில் உள்ள தண்ணீர் டேங்க் அருகே நின்றுள்ளார். அப்போது அவரை செல்போனில் அழைத்து மர்ம நபர்கள் கிராமத்தின் அருகே மரத்தடிக்கு வரவழைத்து தகராறில் ஈடுபட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த தகவலின் தலை, முகம், கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டு காயங்களுடன் லோகேஷ் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து அறிந்த பாகலூர் போலீசார் அப்பகுதிக்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அப்பகுதியில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. லோகேஷுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே இருந்து வந்த சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை சம்பவம் குறித்து பாகலூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி.